உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த மாலை உனக்கு ஞாபகம் இருக்காமா? நல்லா பாரு. பாண்டியா, பாரு வீரா, இந்த மாலை யாரோடதுன்னு உனக்கு தெரியுதா? யார்? வீரம்மா, வீரம்மா ஏன் அழறீங்க? என்னாச்சு கண்மணி? என்னாச்சு? ஏன் அம்மா அழறாங்க? இது என் மகன் பாண்டிய காலத்துல இருந்து ருத்ராட்சம்மா. சின்ன வயசுல டைபாய்டு காய்ச்சல் வந்து படுத்து படுக்கையா இருந்தா. டாக்டர் எல்லாம் பொழைக்கவே மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவனுக்காக திருவண்ணாமலைக்கு நடந்தே போய் நேர்த்தி கடன் செஞ்சேன். அப்ப அவனுக்காக வாங்கிட்டு வந்த ருத்ராட்சம் தான்மா இது. என் ஞாபகம் எப்பவுமே இதான் கழுத்துல போட்டிருப்பா. ஆனா இப்ப இது எங்க அண்ணன் கழுத்துல இருந்த ருத்ராட்சம். இது எப்படி உங்க மாறன் ரூமுக்கு வந்துச்சு? அழாதீங்கம்மா. என்னம்மா, என்ன பிரச்சனை? மாமா, அவங்க இத பாருங்க மாமா. இது என் அண்ணன் சின்ன வயசுல இருந்து அவர் கழுத்துல போட்டிருந்த ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் எங்க வீட்ல இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இங்க இந்த வீட்ல, அதுவும் மாறன் பெட்டிக்குள்ள எப்படி மாமா இருந்தது? இது எல்லாத்துக்கும் என்ன மாமா அர்த்தம்? டேய், இங்க வாடா. என்னடா இது? ருத்ராட்சம். ஏய், அது எனக்கு தெரியாதா? யாரோடது இது? தெரியலையே, எனக்கு இது போடுற பழக்கம் இல்லப்பா. ஐயோ, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீ இனிமே நடிச்சு ஏமாத்த வேண்டாம். டேய், இந்த ருத்ராட்சம் உன் ரூம்ல இருந்திருக்கு. கண்மணி அதை கண்டுபிடிச்சு எடுத்திருக்கா. ஏன் ரூம்லயா? சான்ஸே இல்ல. நான் எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து வைக்க போறேன்? நீ எங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டிருப்ப. அவரை அடிச்சு கொல்ல ட்ரை பண்ணிருப்ப. அப்ப அவரோட ருத்ராட்சத்தை அறுத்து கொண்டு வந்து ரூம்குள்ள பெட்டில பூட்டி வச்சிருக்க. இது யாருக்கும் கிடைச்சா உன்னை சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லி மறைச்சு வச்சிருக்க. எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. அந்த விட்னஸ், நீ என் அண்ணன் கூட சண்டை போட்டேன்னு சொன்னது உண்மைதான் போல. நீதான் என் அண்ணனை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க. அதுக்கான ஆதாரமா தான் இந்த ருத்ராட்சம் கிடைச்சிருக்கு. எங்க சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு எங்க அண்ணனே இன்னைக்கு இதை எங்க கண்ணுல காட்டியிருக்காரு. அண்ணி, என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த ருத்ராட்சத்தை பத்தி தெரியவே தெரியாதுன்ற நீங்க எதையோ கூடயோ கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. மாட்டிக்கிட்டோன்னு இப்படி நடிக்காத மாறா. இந்த ருத்ராட்சத்தை நீ பார்த்ததே இல்ல. ஏமா, அவன் தான் பார்க்கலன்னு சொல்றானேமா. மாமா, அப்ப இதுக்கு என்ன மாமா அர்த்தம்? இது எப்படி இவரு ரூமுக்கு வந்துச்சுன்னு சரியான பதிலா சொல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் கேட்டுட்டு அமைதியா இருக்கேன். அவர்கிட்ட இதுக்கான பதில் இருக்கா? டேய், சொல்றா. இந்த ருத்ராட்சம் உன் ரூமுக்குள்ள, உன் பெட்டிக்குள்ள எப்படி வந்துச்சு? இது இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லப்பா. நீங்க எவ்வளவு தடவை திரும்ப கேட்டாலும் இதவே தான் சொல்ல முடியும். வீரா, நீ எதுவும் கொண்டு வந்து வச்சியா? அண்ணன் ஞாபகார்த்தமா எதுவும்? அவ வச்சிருந்தா இவ்ளோ நேரம் அமைதியா இருக்க மாட்டாளே, சொல்லிருப்பாளே. அவளுக்கே தெரியாம இவ்ளோ நாள் இத மறைச்சு வச்சிருந்திருக்க. அண்ணே, நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து இது கூட கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது. எனக்கு இத பத்தி தெரியாதுன்னா தெரியாதுதான். அப்போ இது என்ன வானத்துல இருந்து இறங்கி வந்து தானா உன் பெட்டிக்குள்ள வந்துச்சா? உன் ரூம்ல உன்னையும் வீராவையும் தவிர வேற யாரும் உன் ரூமுக்கு வர போறா? யாரு இதை எடுத்துட்டு வந்து வைக்க போறா? கடவுளே. மாமா,
இத்தனை நாள் நீங்க எல்லாரும் சொல்றத கேட்டு நானும் இவருக்கும் என் அண்ணனுக்கும் முன்பகை இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னால அப்படி யோசிக்க முடியல மாமா. நிச்சயமா இவர் ஏதோ பண்ணிருக்காரு. எங்க அண்ணனோட சாவுக்கு இவருதான் மாமா காரணம். இவருதான் என் அண்ணனை கொலை பண்ணிருக்காரு மாமா. இவரு தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சா நீங்களே இவரை ஜெயிலுக்கு அனுப்புவீங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்ப என்ன மாமா செய்ய போறீங்க? கண்மணி, போதும் நிறுத்துறியா? விட்டா போதுன்னு நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? இவனை தூக்கி ஜெயில வைக்கணுமா? ஏதோ ஒரு ருத்ராட்சம் அவன் ரூம்ல இருந்ததுக்காக அவன் தான் கொலைகாரங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப இதுக்கு என்னங்க அர்த்தம்? அவன் தான் இத பத்தி அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றானே. யாராவது அவன் மேல பழி போடுறதுக்காக கூட கொண்டு வந்து வச்சிருக்கலாமே. யாருங்க கொண்டு வந்து வச்சிருப்பா? நீங்க உங்க புள்ளைய காப்பாத்துறதுக்காக இஷ்டத்துக்கு போய் சொல்லாதீங்க. நான் எதுக்கு போய் சொல்லணும்? இப்ப என்ன சொல்ல வர நீ? அவன் தான் கொலை பண்ணாங்கிற சந்தேகம் வந்துருச்சா உனக்கு? ஆமா, நான் கன்ஃபார்மா அவர்தான் கொலை பண்ணாருன்னு சொல்றேன். அப்படியா? சரி, அப்ப அத நம்ம கோர்ட்ல வச்சு பேசிக்கலாம். இது ஒண்ணு கோர்ட் இல்ல, உன் இஷ்டத்துக்கு எல்லாரையும் கூண்டுல ஏத்தி கேள்வி கேட்டு தடுமாற வைக்கிறதுக்கு. இப்ப இதோட நிறுத்து. நீ யார் பேச்ச வேணா கேளு. இந்த ருத்ராட்சத்தை வச்சுக்கிட்டு உன் புள்ளதான் கொலைக்காரன்னு கூட நீ சொல்லிக்கோ. வாடா வாடா. எப்படி உன்னால மட்டும் இவ்வளவு கேஷுவலா இருக்க முடியுது? ஏன்? இல்ல, நம்ம ரூம்ல உங்க அண்ணனோட ருத்ராட்சம் இருந்திருக்கு. மொத்தமா உங்க அண்ணனை நான் தான் கொலை பண்ணேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வழக்கமா எனக்கு சப்போர்ட் பண்ற உங்க அம்மா கூட சைலண்ட் ஆயிட்டாங்க. நீயும் கண் கலங்கி நின்று இருந்ததை நான் பார்த்தேன். உனக்கு என் மேல டவுட் வரலையா? இல்லையே. சும்மா பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், சொல்லு. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் என் மேல டவுட் வரும். உனக்கு வரல? இல்ல, வரல. ஏன்? ஏன்னா என்னன்னு சொல்றது? நீ கொலை பண்ற அளவுக்கு மோசமானவன்லாம் இல்ல. ஏன், எனக்குள்ளெல்லாம் வெஞ்சன்ஸ் இருக்காதா? பழிவாங்க நான்லாம் நினைக்க மாட்டேனா? மாட்ட. யாரு சொன்னாலும் சரி, நீ அண்ணனை கொலை பண்ணன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். வஞ்ச வச்சு பழி வாங்குற ஆளெல்லாம் நீ இல்ல. 1% கூட உனக்கு டவுட் இல்லையா? இந்த விஷயத்துல எனக்கு டவுட் இல்ல, ஆனா வேற விஷயத்துல டவுட் இருக்கு. வேறயா? எதுல? இப்ப என்னால சொல்ல முடியாது. ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? அதான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. ஏன் இவன் என் மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா? எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாலும் இவன் லவ் பண்ண போறதில்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.